கார்நகர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இங்கே கார்நகர் கிண்டு கொளிச்சிருக்கு. இந்த ஈழத்து சிதம்பரத்தை வந்து இதுதான் பப்பு நாளை பார்க்குறாங்க வந்து ஷேர் பண்ணி சொல்லுங்க. அந்த வீதியை வந்து ஒரு திருத்தம் செய்யும். அதான் காட்டுறேன். தேர்முட்டி இதில் வந்து அம்மன் இது சிலி எல்லாம் படிச்சிருக்கணும். இங்கே இந்த அம்மன் கோயிலுக்கெல்லாம் வரலாறு எல்லாம் நிறையா சொல்லியிருந்த இருக்கா. நான் காணொலி போடையக்க பாதனையுடன் உச்சல்ல வேண்டாம் பணம் வழங்கும் இடம் இந்த பேங்கோட வணக்கம். நாங்கள் இன்னைக்கு இந்த காணொலிக்கான எங்கே நிற்கிறோம்டா பொன்னால பாலத்தில் நிற்கிறோம். என்ன பொன்னால பாலத்தில் நிற்கிறோம். அதாவது கார்னர் நோக்கி போக போகிறோம். கார்னர் வந்து இன்னைக்கு ஒரு காணொலி ஒன்று எடுத்து போடலாம்னு சொல்லுவாங்க. அதை வந்து நிறைய பேர் சொல்றாங்க. அதாவது சொந்த ஊர், அதாவது அம்மாவும் கார்னர் தான், அப்பாவும் கார்னர் தான். சொந்த ஊரை வந்து இன்னைக்கு காட்ட போகிறோம். நிறைய பேர் வந்து கார்னர்லேருந்து புலம்பெயர் தேசத்தில் இருப்பினா நிறைய பேர் சொல்ற கார்னர்னு காசு நகரம்னு சொல்லுவீங்க. அதுக்கு ஒரு பேராக தான் சொல்றவ. அது உண்மையா இல்லையாண்டு நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து சொல்லிக்கொள்ளுங்க. நிறைய பேர் தான் சொல்றவ என்ன வேணும் சொல்லிக்கொள்ளுங்க. அது வந்து கார்னர்ல வந்து புகழ் பூத்த சிவன் கோயில் ஒன்று ஈழத்து சிதம்பரம் இருக்குது. மற்ற பீச் ஒன்று இருக்கு, கஜுனா பீச். அதோட கோலம் வெளிச்ச விடு ஒரு பராமரிப்பு பெற்ற நிலையிலான் இருக்கு. ஆனா கோலம் வெளிச்சோடும் அது ஒரு ஃபேமஸ் ஆனது. அப்படி அங்கால போனோம்னா கடற்கோட்டையை போகலாம். கடற்கோட்டை மற்ற கோலம் எல்லாம் ஒரு ஃபேமஸ் ஆன ஒரு இடம் சொல்றவ. எங்களோட ஒரு தொடர்புடைய ஒரு இடம் தான், என்னோட தொடர்புடைய ஒரு இடம் தான். அதுதான் இந்த இப்போ இது தெளிவாக காட்டி கொள்ள போறேன். மற்ற அந்த மணற்காடு அம்மன் கோயில் நான் திருவிழா எல்லாம் போட்டிருந்தேன், தேரெல்லாம் போட்டிருந்தேன். அதெல்லாம் நல்ல ஃபேமஸான கோயில். அதெல்லாம் வந்து காட்டிக்கொள்ள போறோம். நீங்களும் வந்து பார்த்துட்டு என்னமே சொல்லலாம். நிறைய பேர் வந்து கார்னர்ல இருந்து வெளி இடங்களில் போனாங்களும் சரி, வெளியூருக்கு போனாங்களும் இந்த காணொலி பார்ப்பீங்க என்ன மாதிரி சொல்லிக்கொள்ளுங்க. நாங்கள் பொன்னால பாலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போறோம். இந்த வீடியோஸ்ல நம்ம ஒரு லெந்தா இருக்கலாம். இதுல வந்து வெற இடம் எல்லாமே வந்து காட்ட போறேன். நினைமா ஜெட்டி பக்கம் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். வெளந்திர சந்தியா திரும்பிங்கால நேரம் தான் போவேன், ஜெட்டி பக்கம் போக மாட்டேன். ஏற்கனவே ஒரு காணொலி வந்து ஜெட்டி பக்கம் போட்டிருந்தேன். நேரம் காயாடி ஜெட்டி பக்கம் போட்டிருந்தேன் நான். அதால வந்து அது போக மாட்டேன். மற்ற இடங்களை வந்து காட்டிக்கொள்றேன். நீங்களும் பார்த்துட்டு என்ன சொல்லிக்கிறோம். ஓகே, நாங்கள் காணொலிக்கு போகும்போது இப்பதான் புதுசாக பார்த்தீங்கன்னா லைட் ஒர்க்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டீங்கன்னா அடுத்த காணொலி வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ள மாதிரி இருக்கும். வாங்க நாங்கள் இப்போ காணொலிக்கு போவோம். சரி, ஓகே, இப்போ நாங்கள் வந்து பயணத்தை ஆரம்பிக்கிறோம். வந்து பொன்னாலை பாலத்தில் இங்கே இப்போ கண்டல் தாவரங்கள் நிற்குது. மற்ற வந்து இப்போ மழை சீசன்டால நல்ல தண்ணி மட்டம் வந்து உயர்ந்துதான் இருக்குது பாருங்க. இது நான் தொடர்ந்து உங்களுக்கு காணொலி எடுத்து காட்டி கொண்டு போகிறேன். இங்கே வந்து ஐயா வந்து விலை போட போடுற இதில் வந்து விலை போட வச்சுக்கிறேன், பிச்சு விலை வச்சுக்கிறார் பாருங்க. அப்படியே தொடர்ந்து இதில் வந்து அந்த இறால் கூடுகள் நண்டுகள் பிடிக்கிறது. என்ன பொன்னாலையில் வந்து அந்த நண்டு கூட அந்த ஃபேமஸாக வந்து வாங்குறவ, அதை வந்து பொன்னாலை மீன் சந்தையில் வாங்குறவ. இவர் நீர்மட்டம் இப்போ வந்து நல்லா உயர்ந்துட்டு தளம்புற அளவுக்கு. நீங்கள் எல்லாம் இப்போ இந்த வெயிலுக்கே வந்து மழை என்றாலும் நல்ல வெயில் அடிக்குது. அதுக்கே வந்து மீன்கள் வந்து பிடிக்கிறதுக்கு வந்து நிற்கிறேன் பாருங்க. இந்த வீச்சு வேலையோட வந்து நிற்கிறேன். குறிப்பா வந்து இதுல வந்து இந்த சாப்பாட்டுக்கு தேவையானது வந்து இன்னும் கொண்டு போறதுக்கு வீட்டுக்கு விற்பனைக்குன்றது இதுல வச்சு விற்கிறவே இல்லை. போன முறை மழை சீசனுக்கு தான் மீன் எல்லாம் துள்ளி துள்ளி ரோட்ல விழுந்திருந்தது. கிலோ கணக்குல ஏத்தி கொண்டு போன பட்டி எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் ஏத்தி மலையோட ஓட்டுறது. நேற்று வந்து வட்டுக்கோட்டையில எங்கேயோ வீட்டை வந்து மீன் விழுந்துருக்கு. மலை கிழத்து வந்து கையந்தன் வீடியோ போட்டிருந்தேன். வால் வலித்த மீனுக்கு வால் வலித்த கடல் மீன் தான். அந்த தண்ணி உறிஞ்சிடான்னு சொல்லவே இல்லை கடல். அப்பேக்கு வந்து இங்க மீன் சேர்ந்து போயிருக்கு போல. மற்ற நல்ல சரியான காத்தா இருக்குது. அவ்வளவுக்கு வந்து நல்ல ஒரு காத்து கடற்கரை தானே. நீர்மட்டம் எல்லாம் நல்லா ஃபுல்லா உயர்ந்துட்டுது. இப்ப நான் கதைக்கிற வந்து சில நேரம் இறைச்சலா இருக்கிறேன், கொஞ்சம் பிளக்கதான் கதைக்கிறேன். ரெண்டாலும் இறைச்சல் இருக்கு. இந்த முகாம் எல்லாம் நீர்மட்டம் ஃபுல்லா உயர்ந்துட்டு வெயில் காலத்துல எல்லாம் அப்படியே வெறிச்சோடி போய் இருக்கிறது. கார்னருக்கு போறதுக்கு நாங்க இருக்க ஒரே ஒரு பாதை தானே, காப்பேட் பாதை. இது வந்து ஏற்கனவே காப்பேட் இல்லாம நோம்பலா இருந்தது. இப்ப காப்பேட் போட்டோம். நாங்கள் இப்ப கார்னருக்கு இன்னொரு பாதை போகணும் என்றால் நாங்கள் சுத்தி அடிச்சு போகணும். அதாவது வந்து உருவாத்துறை போய் அந்த பாதையால வந்து உருவாத்துறை கார்னர் பாதையால வந்து வரணும். அது வந்து சுத்து பாதை. இது வந்து நேர ஒரு தரைவழி பாதையா இருக்கும். அது வந்து நாங்கள் கார்னர் இந்த பாதை இல்லைன்னா ஒரு தீவண்டே சொல்லலாம். வெயிட் போலதான். குறிப்பா வந்து இப்ப கார்னால இருந்து வந்தாக்கல தீவார்னு சொல்றேன். நிறைய பேர் அந்த அனுபவப்பட்டிருக்கேன். அது வந்து சொல்றது சரியா பிள்ளையா எனக்கு தெரியாத நிறைய பேர் அந்த அனுபவப்பட்டிருப்பேன் நான் சொல்றேன். ஏன்னா கார்னர் ஒரு தீவண்ட மேதான் கருதலாம் இந்த பாதையில. இது இந்த ஒரு பாதை தான் தரவழி தொடர்பதுக்கு இருக்குது. மற்ற பக்கம் எல்லாம் அப்படின்னா இன்னைக்கு எனக்கு வரலாறு தெரிஞ்சாக்கல கேட்கும். வரலாறு தெரிஞ்சாக்கல தான் கேட்கணும். அங்கால தொடர்பு இருக்கோ தெரியல. இதுல என்ன நினைக்கிறேன் ஒரு பக்கம் தொடர்பு. இது வந்து பொன்னாலை கடல், ரெண்டு பக்கமும் கடல். காத்துக்கு வந்து கதைக்கவும் முடியல, வாய்க்க போய் மூச்சடைக்குது. அவ்வளவுக்கு வந்து காத்தடிக்குது சரியா. இதுல வந்து மைக் வந்து என்ன மாதிரி சத்தம் எடுக்குதுன்னு தெரியல. அதான் நான் விடாம காய்ச்சி கொண்டுக்கிறேன். இப்ப வந்து இதுல நான் கட் பண்ணாம எடுக்கணும். அதனால சரியா நான் காத்தா இருக்கிறால கிட்ட போயிட்டு எடுக்கிறேன். நான்
ஓகே, இப்போ நாங்கள் வந்து போய்கொண்டு கிட்ட வந்துட்டோம். இதுல வந்து ஒரு பஸ் ஒன்று 784. இந்த கார்னருக்கு போற பஸ்கள் எதுன்னு பார்த்தோம்னா 784 ஒரு பஸ், 786 ஒரு பஸ், அடுத்து வந்து 785. இதுல 84 பட்டுக்கோட்டையால வரும், மற்ற 82 ஒரு ஆள் இருக்கிறார், 82 சங்கானதால வரும், 85 பட்டுக்கோட்டையால வந்து டச் ரோட்டால வரும், 86 பட்டுக்கோட்டைக்கு வந்து மாவடியால வரும். பெரும்பாலும் 3 பஸ் பட்டுக்கோட்டை சந்தைக்கு வரும். மிச்சம் வந்து இது வந்து சித்தங்கனி வந்து 82 சித்தங்கனி வந்து வேற பஸ் 4 ரோட்லயும் வந்து வரலாம். இப்படி நாங்கள் நேர வரைக்க கார்னர் வரவேற்பு இருக்கு. வாய்க்குள்ள காத்து போய் கதைக்க விடுறது இல்லை. பாருங்க அந்த கண்டல் தாவரங்கள் இருக்குது. இதுல வந்து ஒரு கட்டடம் வந்து கனகாலமா கட்டி கொண்டிருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு ஹோட்டல் ஷேப் மாதிரி தான் கிடக்குது பார்க்க. 2 மாடி, அதுல வந்து ஒரு ஷேப் வந்து அப்படிதான் தெரியுது. ஆனா ஒரு மாடி வீடு மாதிரியும் தெரியுது. என்னத்துக்கு இதுல கட்டினம்னு தெரியல. இன்னும் வந்து துறப்புலான்னு செய்யல, உண்மையா முடிஞ்சதுன்னு பெயிண்டிங் மேல இருக்கு நினைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா கார்நகர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது, கார்நகர் பிரதேச சபை வரவேற்கிறது. இந்த கார்நகர்கிட்ட ஒரு வலை கொண்டு போட்டிருக்கணும். இப்படி நாங்கள் வந்து ஒரு பெட்ரோல் தட்டுப்பாடு போராட்டம் நடத்த சரியோ அப்ப இந்த பாதைக்காக நாங்க ஊருக்கு போனாங்க. அப்ப இது முழுக்க வெள்ளமே இல்லை, மணல் பாதை. அம்மா இது கொண்டு வந்தேன், ஒரு செத்த விடுக்க வந்தேன், இந்த பாதையால போனான். ஒண்ணுமே இல்லை, அப்படியே ஃபுல் மணல் தான். இதுக்காக போய் வரலாம். இப்ப தண்ணி மூடிட்டு எங்கால வந்து தண்ணி மூடி ஒரு கடல் மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் வெயில் காலத்துல பத்திரம். இப்படியே நாங்கள் இப்ப நேர வந்தோடனே தான் வெளந்திரை சந்தின்னு சொல்லுவோம். இந்த வெளந்திரை சந்தியில இப்ப நாங்கள் வெள்ள பக்கம் திருப்ப போறோம். நேர போனா செட்டிக்கு போகலாம். செட்டியும் பாதை வேலை நடத்தவொன்றிருக்காங்க. பாதை வேலை நடத்த நாங்கள் காவலில் காட்டியிருந்தாங்க. இப்ப நாங்கள் இங்கால போவோம். செட்டிக்கு உண்மையில காப்பீட் போட்டா நல்ல அதுக்கு. இதுல பார்த்தோம்னா ஒரு IOC பெட்ரோல் செட் இருக்கு. இங்கே பார்த்த ஒரு உணவகம் ஒன்று இருக்குது. இதுல வந்து வெளந்திரை சந்தி, அது வந்து பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும். இது நாங்கள் போனோம்னா இது இருக்கு, VTA இருக்கு, கார்நகர் தொழிற்பயிற்சி நிலையம் VTA இதெல்லாம் இருக்கு பாருங்க. எங்களுக்கு புயக்க இடங்களை காட்டி கொண்டு போறேன். இதுல வந்து கல்லுகள் பறிச்சு வேலை நடந்து கொண்டு இருக்குது, பாதை வேலைகள். இதுல ஒரு அம்மன் கோயில் வந்து வேற நினைக்கிறேன். பாருங்க, இதுல வந்து ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்கு நினைக்கிறேன். அம்மன் கோயில் தான் நான் கேள்விப்பட்டினான். அம்மன் கோயில் பேர் எனக்கு வழியா தெரியல, எனக்கு தெரிஞ்சாக சொல்லிக் கொடுங்க. இதுல ஒரு கேணி உண்டு பக்கத்துலயே, கேணிக்குள்ள கட்டம் காட்டியிருக்கேன் பாருங்க. இதுல பாருங்க அம்மன் இதை போட்டிருக்குது. நாகம்மாண்ட கோயிலும் எனக்கு தெரியல. இப்படி நாங்கள் அப்படியே நேராக போனோம் என்றால் இங்கே இதில் வந்து கால்நடை பராமரிப்பு நிலையம் வந்து இதில் ஒரு போட் போட்டிருக்கு. ஆனால் உள்ள பவுசர் தான் நிற்கிது, கால்நடையை காணும். கோலம் பளிச்ச வீட்டுக்கு 4.8 கிலோமீட்டராம். இங்கால தலைமை அலுவலகம் பிரதேச சபை கார்னர் 2 போட் போட்டிருக்குது. இங்கே கார்நகர் கிண்டு காலேஜ் இருக்குது முன்னுக்கு, அதுக்கு முன்னுக்கே கார்னர் கிண்டு காலேஜ். இதில் ஒரு ஆளுடைய சிலை இருக்குது, முத்து சயம்போ ஏதோ ஒன்று பெயர் போட்டிருக்குது. இது வந்து என்ன சர்ச் மெமோரியல் ஹோல், என்ன சர்ச் இல்லை, சர்ச் மாதிரி தான் கிடந்தது. என்ன மெமோரியல் ஹோல் அந்த ஹிண்டு காலேஜுண்ட. இப்படி இங்கால போனோம்னா கடை தொகுதிகள் வருது. அதோட பிரதேச வைத்தியசாலை காரநகர் இதெல்லாம் வந்து எடுத்து பாருங்க, கார்னர் ஹாஸ்பிட்டல். இப்படி நாங்கள் போனோம், சவுக்கு மரங்கள் எல்லாம் இருக்கு ஹாஸ்பிட்டல் முன்னுக்கு. காரணம் வந்து நிறைய பேர் வந்து வெளியிடங்கள் இருப்பீங்க, தவறாமல் வந்து பார்த்துங்க. சொந்தங்களுக்கும் அனுப்பிக்கொள்ளுங்க. என்ன சில பேர் யோசிப்பீங்களா, ஊரை பார்க்க நல்லா இருக்கும், அப்பேக்கு அப்படி இருந்தது. ஆனால் அப்போ இருந்த பாதை ரோடு தானே இப்போ இருக்க போல. ஏன்னா போன முறை மலைக்கு காணொலி எடுத்து போட்டிருந்தேன், ஃபுல்லாக வெள்ளம். இதில் ஒரு புது கட்டணம் ஒன்று கட்டப்படுது. மலைக்கு இந்த ரோட்டு ஃபுல்லாக வெள்ளம் இருந்தது. நான் நடந்து போய் காணொலி போட்டிருந்தேன், அதே ரோட்டு தான் இருக்குது. இந்த முறை மழை பிள்ளத்தை பெய்தா திருப்பி வெள்ளம் ஏறிடும். இதெல்லாம் நடந்து தெரியல, என்ன பிரச்சனை தெரியல. ஆனால் உயர்த்தி கொஞ்சம் போட்டதான் மக்களுக்கு ஒன்று உயர்த்தி போகணும். அப்படியே காப்பீட் போட்டாலும் நிம்மதி அந்த ஒரு பயம் இல்லா, குண்டுகுழி பயம் இல்லாமல் மக்கள் நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த இதுகள் வெல்டிங் ஒர்க் செய்கிறதுகள் எல்லாம் வந்து கொண்டிருக்குது. நிறைய இடங்கள் வந்து பழமையா, அப்போ நீங்கள் இந்த ஊரை விட்டு போயக்க இருந்த மாதிரியே இருக்கலாம். நிறைய பேர் இந்த இடம்பெயர்ந்து போனார்கள், இடம்பெயர்ந்து போனார்கள் நிறைய பேர் இருப்பீங்க. எல்லாம் காணொலியை பார்த்துட்டு என்ன மாதிரி சொல்லுங்க. இதுல வந்து சிவன் கோயில் வீதியா பாருங்க. இதுல ஒரு ஹார்ட்வேர் ஒன்று வருது, இந்த கல்லுகள் வைக்கிற இடங்கள். இதுல வந்து கடை தொகுதி வருது. இதெல்லாம் பைக் விட்டுட்டு போய் வீடியோ எடுத்து நடந்து போய். இதுக்கு அங்காலதான் இந்த வெள்ளம் நிற்கிற ஏரியா. ஏன்னா அதுக்கால தான் இங்கே காணொண்டு வருது, இந்த காணுக்கால தான் பாஞ்சு ஓடுறது. இது வரைக்கும் இந்த வெள்ளம் நிற்கும், ரோட்டெல்லாம் மூடி இந்த காணுக்கால தான் ஓடுறது. போன முறை காணொலி போட்டிருந்தான், இந்த முறையும் அதே மாதிரி தான் கிடக்குது. மழை இனி கொஞ்சம் பிளத்து பெய்ய இருக்கு. நல்ல சுப்பிரமணியம் வீதி இருக்குது. உண்மையிலே கார்னர் உள் உட்புறங்கள் நிறைய இருக்கும். அதில் வந்து உண்மையிலே தனியாக சுற்றி காட்டணும்னா நீங்கள் காணொலியில் கேட்டீங்க என்றால் அதையும் வந்து நான் தனியாக ஒருக்கா சுற்றி காட்டி, இந்த மெயின் பாதையை தவிர உள்ளூர் புறங்களையும் வந்து சுற்றி காட்டி போட்டுக்கொள்வேன். அது வந்து இன்னும் பெரிய ஒரு காணொலியாக வரும். இந்த அவ்வளோ பெரிய ஒரு தேசம் கார்னர் பாருங்க. இதில் போனோம்னா நாங்கள் இப்போ ஒரு பாதை ஒன்று வர போகுது. அதில் நாங்கள் திரும்பினோம்னா கஜுனா பீச்சுக்கு போகலாம். அதே முறைக்காக காட்டுறேன். 2 1 கிலோமீட்டர் கஜுனா கடற்கரை. அறிவாலயம் கார்நகர் மாணவர் பூங்காவான். இதில்
இருக்குது. மில் வீதி இருக்குது. அதை கடந்து விரைக்க அப்படியே வேலை பக்கத்துல ஒரு வீதி ஒன்று வரும். கஜுனா வீதி விடுங்க. இந்த வீதியில நாங்க போனோம்னா பெரிய விஷயம். கஜுனா பீச் என்ற ஒரு பெரிய ஒரு கனவா இருக்கும். இப்ப எல்லாம் கஜுனா பீச் இது வந்து நேர வந்து கார்பெட் வீதி தான் போட்டிருக்குது. இந்த வீதியில நாங்க ஃபாஸ்டா போய் காட்டுறீங்க. அம்பாள் முன்பள்ளி இருக்குது. இதுல நிறைய பேர்ட்ட வீடுகள் வந்து ஒன்று இருக்கும். நீங்களும் வந்து சொல்லிக்கோங்க, உங்க வீடுகள் வந்தால் தம்பி இருக்க வீடுகள் வந்து நிறைய பேர்ட்ட வீடுகள் எங்கேயும் காட்ட முடியாத இடங்களுக்கு இருக்கும். அதாவது நான் இந்த ஒழுங்குகளுக்கு போயிருக்க மாட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்க தம்பி. நீங்க போனீங்கள் பக்கத்துலாம் வீடு இருந்தது காட்டுல அந்த மாதிரி நீங்கள் யோசிப்பீங்கள். எனக்கு சத்தியமா தெரியாது. நான் அந்த போற பாதையில வந்து மெதுவாக உங்களுக்கு காட்டி கொண்டு போறேன். நீங்களும் பார்க்கக்கூடியமா இருக்கும். இதுல வந்து ஒரு கோயில் வேலை ஒன்று நடந்து கொண்டு இருக்குது பாருங்க. இப்படியே நாங்கள் என்னது கஜுனா பீச் ஈழத்து சிதம்பரம் சிவன் கோயில் வேற பாதையாலையும் பெறலாம். அதுல சிவன் கோயில் வீதி என்று இருந்தோ அந்த பாதையாலையும் பெறலாம். அந்த பாதையாலையும் பெறலாம். ஈழத்து சிதம்பரத்தின் இது என்னன்னு பார்த்தோம் என்றால் 2004ஆம் ஆண்டு சுனாமி. அந்த சுனாமி வந்த நேரம் நானும் அம்மம்மாவும் அக்காவும் அப்பாவும் வந்தது. நான் வந்து அப்பாவோட வந்து தேர் இழுத்து கேட்க அப்பாவோட வந்து வடம் பிடிச்சு கொண்டு போனான். அப்பயே வந்து வெள்ளம் கொஞ்சம் தண்ணி கூட தொடங்கிட்டு எனக்கு அப்ப நான் நல்ல சின்ன பிள்ளை 2004 90 எடுத்தானே பிறந்தேன். இப்போ சின்ன பிள்ளை என்ன தெரியும். அப்போ அப்பா அம்மா வந்து எல்லாம் உழுது பிடிச்சி ஏற்றி கொண்டு பஸ்ல ஏற்றி கொண்டு போறா. எட்டி பஸ்ஸுக்கால நான் கண்ணாடிக்கால எட்டி பாக்குறேன். எல்லாம் பஸ் தண்ணிக்கு ஓடுது. எனக்கு விவரம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்போ அதுக்கால ஓடி போகுது. சரியாண்டு பார்த்தா வீட்டை வந்து அம்மா அழுது கொண்டு இருக்கிறான். அப்போ அதுவும் என்ன தெரியா. பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சம் பேர்ந்து தெரியும் சுனாமி அண்டிச்சு அம்மாவை சொல்லி போட்டோம். அப்ப நான் எல்லாரும் மிஞ்சியல்லோ, அம்மா தவிர மிச்சம் எல்லாரும் மிஞ்ச. அம்மா குழம்பிட்டா தேர். அப்பக்கு தேர் நடந்த நல்ல ஒரு ஞாபகம். அந்த ஞாபகம் எனக்கு இன்னும் இருக்கு. நல்ல இன்னும் வெள்ளம் அப்ப என்ன தூக்கித்தான் வச்சு கொண்டு என்ன வெள்ளத்துக்கு நான் நடக்கல இல்ல. அந்த இது மட்டும் இந்த அந்த விஷுவல் எது ஞாபகம் இருக்குண்டா, பஸ் போய்க்க பஸ் வெள்ளத்துக்கால போன விஷுவல் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. போட் போன மாதிரி. இப்போ அது வந்து மறக்க முடியாத சந்தர்ப்பம். ஆனால் அப்பயே சொல்லியிருந்தவ சுனாமி வந்து கோயிலுக்குள்ள போகல இடமே எல்லாம் சொல்லியிருந்தவ. உண்மையில வந்து இது ஒரு ஃபேமஸான கோயில் தான். நாங்கள் பார்க்க போற சிவன் கோயில் ஈழத்து சிதம்பரம்னு சொல்லுவோம். அதுல பேர்லயே இருக்கு ஈழத்து சிதம்பரம். அது வந்து இப்ப திருவம்பாக்கு திருவிழா வேறு நினைக்கிறேன். கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டதாக்கும் மாணிக்கிறோம். கார்னர்ல பெனமரங்கள் தான் ஃபேமஸ். இந்த முந்தி வந்து எல்லாம் பெனமட்டைகள் அந்த ஊமல் கொட்டைகள் அதெல்லாம் வாங்குறவங்க எரிக்கிறதுக்காண்டி ஊமல் கொட்டைகள் வாங்குவேன். அந்த பெனமட்டைகள் முந்தி அந்த இப்படி வேலி வரி எங்க இருக்கு, இந்த வேலியல் வரி இதெல்லாம் இப்ப காண்றது சரியான குறைவா இருக்கு. எல்லாம் மதிலாத்தான் இருக்கு. முந்தையெல்லாம் நாங்கள் ஆட்டுக்கொட்டையில எல்லாம் வச்சு கேட்க அதுக்குதான் விரையிற அந்த வெறியிற வச்சு ஆட்டுக்கொட்டில சுத்தி ஆடு வெளியில போகாம விரைஞ்சி விட்டு ஒரு கேட்டு எல்லாம் போடுறது அப்படி எடுத்துதுன்றது. இப்ப வந்து அதெல்லாம் குறைஞ்சிட்டு இப்ப எல்லாமே வெள்ளங்கள் இருக்குது. என்னென்றால் இதுல வந்து பராமரிப்பு இல்லாத காணிகள், ஆக்கள் இல்லாத காணிகள், பள்ள காணிகள் வந்து மலைக்கு வெள்ளமா இருக்கு. நாங்க நேரா போனோம்னா கஜுனா கடற்கரை இது வந்து அடிக்கடி காட்டுறதால வந்து இப்படித்தான் கஜுனா வீதிக்கு போலாம்னு காட்டிட்டு நாங்கள் நேரம் இப்ப ஈழத்து சிதம்பரத்துக்கு போகிறோம். அதுல பெருசா கஜுனாக்கு ஆக்கள் இல்லைன்னு வேலை பக்கம் போனோம்னா ஈழத்து சிதம்பரம் போகலாம். ஆனா கஜுனால கொஞ்சம் மாத்திக்கணும் வந்துட்டேன். எல்லாம் பாதைகள் எல்லாம் போட்டு ஒரு கிட்டடியில போயிருந்தேன். நான் வீடியோ நண்பரோட வந்து வீடியோ எடுக்க போயிருந்தேன். அப்போ அதால வந்து போனாங்க. இப்போ வந்து நாங்கள் இடப்பக்கம் சரி வெள்ளப்பக்கம் திரும்ப போறோம். எங்கள் வெள்ளப்பக்கம் அதுலேயே வந்து போட் போட்டு ஈழத்து சிதம்பரம் வந்து 3/4 கிலோமீட்டரா இருக்கலாம்னு நிற்கிறேன். படைப்பிரிவு வந்து போட்டிருக்கேன்னு இருக்கலாம்னு நிற்கிறேன். என்ற கடற்கரை ஏரியா இல்லோ அதை வச்சு நேவியில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல விரைக நேவி தானே பொன்னால பாலம் நேவியின் கண்ட்ரோல் தானே ஃபுல்லா இருக்கு. அதுல நிறைய இருக்காங்க. 2 பக்கம் பத்தைகள் தான் வந்து ஈச்சம்பழத்துக்கு வேற வெளியே ஃபுல்லா ஈச்ச மரங்கள் நிக்குது பாருங்க. இந்த கரையில என்ன ஈச்சம் உள்ள குத்தினா காய்க்கும் சொல்றேன். நாங்கள் அந்த சீசனுக்கு தான் பெறது கூட அந்த மாசம் முடிஞ்ச அப்புறம் தான் பெறேன் நினைக்கிறேன். பாருங்க இந்த வீதியும் வந்து காப்பேட் வீதி தான். முந்தியெல்லாம் அப்படி காப்பேட் அதோ இப்ப தொடக்க காலத்துல கிடைக்கிறேன். அப்ப எல்லாம் இது காப்பேட் வீதி இல்லை. இந்த கோயிலுக்காண்டி இதுகள் காப்பேட் வீதி ஆக்கப்பட்டது. அது ஒரு நல்ல விஷயம். என்ன வந்து அங்காள வீதிகள் இப்பதான் செய்து கொண்டிருக்கிறோம். சிலது வந்து செய்யணும், சிலது இன்னும் செய்யப்படையில அப்படி வந்து பலதரப்படைகள் போய் கொண்டிருக்குது. அது உண்மையிலே வந்து இந்த காணொலி ஒரு பெரிய காணொலியை தான் பெறும். இந்த வீதி நேருக்கு கொஞ்சம் பெனமரம் இருக்க நல்லா இருக்குல்ல. இந்த வீதி அகற்றுவாண்டா இந்த வீதி அகற்றுவாண்டா கட்டாயம் இந்த பெனமரத்தை எல்லாம் கிளறி போடுவேன். லைனுக்கு நன்றிக்கு நம்ம போல ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு வடலி ஸ்டேஜ் தான் நிக்குது. அந்த ஆளும் இன்னும் வளர்ந்து முடியல. ஒரு இதுல வந்து நன்றிக்கு நம்ம போல இருக்கு.
பாருங்க. இப்ப நாங்கள் ஈழத்து சிதம்பரத்துக்கு வந்துட்டோம். உள்ள காணொலிக்கு அனுமதி இருக்கும். ஓகே, மானங்க இருக்குது உள்ளேயோ. அப்ப நான் சும்மா கொஞ்சம் போய் காட்டுறேன் கிட்ட வந்து. கிட்ட கோயில் வாசல்ல வந்து காட்டாம போறது நல்லது இல்ல. கவனிக்கிறேன். கோயில் அங்க பொங்கல் என்ன இப்ப இதுல வந்து இதான் கோயில் வீதி முழுக்க. நிறைய பேருக்கு காரணம் இருக்கிறார்கள், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய இடங்கள்ல இருந்து தேடி வர்றவ இந்த ஈழத்து சிதம்பரத்தை வந்து இதான் முகப்பு. நாங்கள் உள்ள போனோம் என்றால் கோயில் வந்து தேவஸ்தான அனுமதி என்று வீடியோ புகைப்படம் எடுக்க தடையாம். நாங்கள் நோம்பலாக காட்டிட்டு போவோம். அந்த கோயிலுக்குள்ள போவாம மான் நிற்கிது, மான் பார்க்கல. அது சரி, ஓகே, நாங்கள் அப்படி திருப்போம். வேண்டாம், மேன் வந்து அனுமதி இல்லை என்று போட்டுக்கே நாங்கள் அந்த அனுமதியை மீறி நடக்கிற சரியில்லை. இது கோயிலை வந்து மேலோட்டமாக காட்டியிருக்கிறோம். கட்டுமான வேலை நடக்குது. திருவிழா இந்த முறை தேர் நடக்குமான்னு தெரியல. என்ன கட்டுமான வேலை நடக்குது. யூட்டன் போடுவோமா? போகலாது. ஓம் நம சிவாய அன்பே சிவன் தேவஸ்தான முக்கிய ஆலயத்தில் போன் பேசுதல், வீடியோ புகைப்படம் பிடித்தல், காணி தொப்பி மேலங்கி ஷர்ட் பெண்ணின் அணிதல் தடை செய்யப்பட்டுள்ளதான். வாங்க திருப்போம். இப்படி நாங்கள் திருப்பி கொண்டு போக போறோம். திருப்பி அங்கால மெயின் ரோடு போயிட்டு தொடர்ந்து கொள்றோம். சரி, ஓகே, நாங்கள் வந்து திருப்பியும் வந்துட்டோம். இப்போ வந்து நேர நோக்கி நாங்கள் கார்னர் உள்ள போக போறோம். ஆலடியை நோக்கி போக போறோம். வந்து இங்கால பக்கம் திருப்பி போனோம்னா ஆலடி இல்ல பாதைகள் தான் சரியில்லை. அதுக்கு நாங்கள் கூறிக்கொண்ட ஒரு விஷயம்தான், பாதைகள் சரியில்லை. எங்களை கடை தொகுதிகள் எல்லாம் வரும். கதை கேட்க வந்து பாதை கொடுங்க, குரலும் வந்து ஆடுது. வீடியோ மட்டும் ஆடையில குரலும் வந்து ஆடுது. அப்பைக்கெல்லாம் இந்த வெள்ள நிற்க இந்த இதெல்லாம் தெரியாம தான் மூடி நின்றது. இதுக்கு வெள்ள நின்ற இடம் எல்லாம் இதில் ஸ்கூல் வருதுன்னு சுப்பிரமணியம் வித்யாசாலை கார்னர். சாப்பாடு கடை இருக்கு. இதெல்லாம் நான் ஏறி நின்றேன். பஸ் வரைக்கும் இந்த கடைக்கு தான் ஏறி நின்றேன். பஸ் 82 இது பிரைவேட் பஸ் போகுது. இதெல்லாம் வந்து மூடி கொஞ்ச நாள்ல வெள்ளம் வந்துடும். மேலே காணொலி பார்க்குறாங்க வந்து ஷேர் பண்ணி சொல்லுங்க. அந்த வீதியை வந்து ஒரு திருத்தம் செய்யும். அதான் காட்டுறேன். இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து ஊர் மக்கள் ஒரு ஆதங்கமா இருக்குது. என்ன கெடுவாங்க ஓகே, எங்களை பார்த்தோம்னா இது ஒரு காணி உண்டு. இந்த காணி குளமா இருக்குது. இது வளமையாக இப்படிதான் நிக்கிற வெள்ளம். வருஷத்துல 4-5 மாசம் பாதி குளமா இருக்கு, பாதி நாள் காணியா இருக்கு. அண்ணா வந்து உண்மையிலே ஆதங்கத்தை கத்தி சொல்லியிருந்தாரோ நான் போய் கதைக்கிறீங்க. அண்ணா வந்து அதுக்கான பிரச்சனைகள் வேறு பண்ணி சொல்லியிருந்தார். ஓகே, இது வந்து உண்மையிலே அதை திருத்தி கொடுத்தா வைக்க முறை நல்லா இருக்கு. இந்த கான் ஃபுல்லா வந்து வெள்ள தலைப்புன்ற மாதிரி காணிகளுக்கு கொஞ்சம் வெள்ளம் ஏறிட்டு வந்து கடை தொகுதியை 1 2 3 4 5 6 7 8 9 மேலே வருது. வேறுங்க இதே போனோம்னா இதுல ஒரு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை ஆறுநகர் இதுல இருக்குது. கார்னர்ல பார்த்தோம்னா இங்க அந்த நலநோக்கு கூட்டுறவு சங்கம் இருக்குது. அதை விட ஒண்ணுக்கு ஒரு பேங்க் ஒன்று வருது. முதலாவதாக காண்ற பேங்க் என்ன இலங்கை வங்கி பிஓசி. எல்லா இடத்துலயும் ஊர்லயும் பிஓசி கட்டாயம் இருக்கா. அதனால அஞ்சல் அலுவலகம் கார்னர் வந்து முன்னாலே பெரிய காண்டா. வேலை பக்கம் எல்லாம் ரோட்டு சுத்தமாக வந்து சரியில்லை. மேலே நாங்கள் அந்த சொல்றோம் கார்னர் ஹாசனர் ரெண்டு. நாங்க இருக்கிற அந்த ஒரு முன்னெடுத்து செய்யக்கூடிய மாதிரி ஆக்களும் கேட்கிடம் செய்து கொடுக்கிற மாதிரி தெரியல. என்ன தெரியல. கொஞ்சம் வந்து வசதியானாக்கள் ஒன்றில் நீங்கள் கொடுத்து செய்யறாங்க செய்ய பெறாது. நீங்க கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ப்ரெஷர் ஒன்று கொடுக்க வந்து இது கொஞ்சம் கூடிய சீக்கிரம் வந்து உயர்த்தி அங்கே பக்கம் செய்து கொடுக்குறாங்க. இதில் கொஞ்சம் ட்ரை பண்ணி வைக்கிறேன் போல. இதுல நீட்டா இருக்கு இந்த ரோட்டில். இல்ல இதுக்கு கொஞ்சம் இடம் வந்து நல்லா டேமேஜ் ஆயிருந்தா திருப்பி வெட்டி செய்தவ. அங்கால அப்படி கைவிட்டாச்சு. அது ஃபுல்லா டேமேஜ் ஆகும் வரைக்கும் கைவிட்டுருக்கணும். இதுல இவங்களுக்கு சொந்தக்கார வீடுகள் எல்லாம் வந்து இருக்கும். எனக்கு பல வேட்டைகள் தெரியாது. உள்ள போனோம்னா ஒரு அம்மன் கோயில் ஒன்று வரும். அதுக்கு ஒரு காத்திருப்போம். இடக்கை பக்கத்துல மணற்காட்டு அம்மன் கோயில் சொல்றது. இங்கதான் இந்த நீர்ச்சோறு எல்லாம் ஒரு சீசனுக்கு போடுறவ. அந்த நேர்த்தி வச்சு நீர்ச்சோறு எல்லாம் போடுறவ நல்லா இருக்கும். இந்த நீர்ச்சோறு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீடுகள் எல்லாம் வந்து இருக்குதோ அவங்க தான். இதுல பாத்தீங்கன்னா இருக்கும் மணற்காட்டு அம்மன் கோயில். இதான் அந்த மணற்காட்டு அம்மன் கோயில். இதான் அந்த நுழைவாயில். வேலை போனோம் என்றால் இதுல வந்து கோயில் இருக்கும். இப்ப சமீபத்துல ஒரு குறிப்பிட்ட மாசங்களுக்கு முதல் வந்து தேர் நடந்து நான் காணொலி போட்டிருந்தேன். அந்த தேர் திருவிழா காணொலி போட்டிருந்தேன். நீ பாருங்க, இதான் வந்து மணற்காட்டு அம்மன் கோயில். நிப்பாட்டம் உள்ள போய் காட்டிட்டு வரும். என்னட்டு போறது? அதுல நடந்து போகலாம்.
இல்லை நான் காட்டிட்டு வரேன். இங்கே பாருங்க, இதால் வந்து இப்போதைக்கு வந்து இந்த நல்லூரில் போட்டிருக்க மாதிரி போட்டிருக்கேனே, நல்லூரில் போட்டிருக்க மாதிரி பாதை போட்டிருக்குது. அப்போ கார்னரில் ஃபேமஸான கோயில். இங்கே பாருங்க, இதில் வந்து நான் அப்படியே உள்ளே போயிருக்கா காட்டுறேன். இது வந்து கார்னரில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சா இருக்கும். இதில் வந்து இந்த முன்னுக்கு தேர் முட்டி இதில் வந்து அம்மன் இது சிலையெல்லாம் படிச்சிருக்கணும். இங்கே இந்த கோயில் வந்து பொங்கல் இதெல்லாம் நடந்திருக்கு போல கட்டடியில், அதாலேயும் பாதை இருக்குது. இங்கே வந்து புவனேஸ்வரன் தர்ம சுரபி என்ற ஒன்று இருக்குது முன்னுக்கு. இந்த அம்மன் கோயிலுக்கெல்லாம் வரலாறு எல்லாம் நிறையா சொல்லி இந்த ஒருக்கா நான் காணொலி போடையக்க அதில் வந்து ஆட் பண்ணி கொள்கிறேன். பின்னால் நீங்கள் பார்க்கலாம், அதில் லிங்கில் போட்டுக்கொள்கிறேன். அதான் அம்மன் கோயில். எப்படி நாங்கள் அங்கே போய் நேராக போய் பார்த்துக்கொள்வோம். ஓகே, இப்போ நாங்கள் கோயிலையும் காட்டிட்டு போய் கொண்டுக்கிறோம். இந்த வீதி ஃபுல்லாக வந்து காட்டுறோம். இது வந்து வீடியோ நல்ல லெந்தாக தான் பெறப்போகுது. இப்போ வந்து டைம் வந்துட்டுது, லெந்தாக தான் பெறப்போகுது. யாரோ கால் பண்ணி கட் பண்ணுங்க, ஒரு கணிப்பாட்டுங்க. ஓகே, இப்போ பார்த்தோம்னால் நாங்கள் எங்களை ஃபோன் வந்து காய்ச்சிட்டு போய் கொண்டிருக்கிறோம். இதே மாதிரி இந்த வெல்டிங் ஒர்க் செய்கிற இருக்குது. இப்போ நாங்கள் கிட்டக்கிட்ட ஆல்ரெடி கிட்டக்கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்கூல் ஒன்று வருது, ஜாட்டம் காலேஜ் சிவாமி அம்பிகா சமேத பிரம்மதேஸ்வரம். இங்கே ரோடு போட்டுருக்கேன், காப்பேட் ரெடி, இங்கே காப்பேட் போட்டாங்க டே. அப்போ செய்கிறாங்க அங்காளி பக்கத்துக்கு. இதில் பார்த்தோம்னால் ஜாட்டன் காலேஜ், இது வந்து அம்மா படித்த ஸ்கூல். இது ஜாட்டன் கல்லூரி. இதில் யாரும் படித்தார்கள் இருந்தால் சொல்லிக் கொள்ளுங்கள். அம்மா சொல்கிறவங்க இங்கே தான் படித்தேன்ட்டு. இங்கே ஃபுல்லாக காப்பேட் போட்டாங்க. ஃபுல்லாக அங்கே வரைக்கும் போட்டது இந்த மக்களுக்கு வீடியோஸ் இருக்கும். அங்கே இருக்கிறார்கள் சாதமே இதுலேருந்து அப்படியே பாதியில் நிப்பாடி போட்டோம் போல. இப்போ நாங்கள் அங்கால விளக்கை பக்கம் இப்போ திரும்பிட்டு பிறகு வந்து பார்ப்போம் விளக்கை பக்கம் என்ன இருக்குன்ட்டு. இப்போ நாங்கள் கோலம் பக்கம், கோலம் வெளிச்ச வீடு பக்கம் திருப்ப போகிறோம். விளக்கை பக்கம், விளக்கை பக்கம் திருப்ப போகிறோம். இப்போ நாங்கள் திருப்பினோம்னா எங்களை கோவளம் வீதி போகிறோம். அது என்னன்னா இதில் போனோடனே வந்து ஒரு குளம் ஒன்று வரும். இங்கே வந்து குப்பை ஓட்டுற பிரச்சனை இருக்கு போல. இவ்வளோத்துல குப்பைகள் ஓட்ட வேண்டாம் வந்து ஒரு கேணி ஒன்று வருது தானே. கோயிலான கேணி இருக்கு பார்த்தனியா, அந்த ஊருக்கு அந்த வட்டி இதுக்கு நிறைய அப்படி வர்றது. போக வந்து நிறைய கேணிகள் வட்டி வச்சிருக்கீங்கன்னா இந்த பழைய காலத்தில் அப்படித்தானே. நல்ல மரங்கள் சோலைகள் என்ன பாருங்க. கூட இந்த வேலைக்கு கிழுவந்தடி தான். இப்போ எல்லாம் வேலையெல்லாம் அதில் இல்லை. இந்த கிழுவந்தடி வேலையும் அதுக்கு வந்து கனைமொழியால் வேலி அடைச்சு அவளுக்கு வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும். கிராமப்புறங்கள் தானே, பழைய காலத்து வாழ்க்கை முறைகள். இப்போ அதுலேயே கொஞ்சம் நவீனம் வந்துட்டுது. ஆனால் இன்னும் வந்து சில இடங்களை பார்த்தா இன்னும் நல்ல இதுகள் பார்த்துக்கொள்ள மாதிரி இருக்கும். நல்ல மண் வீடுகள் அதுகள். இப்போ இந்த மழை சீசனுக்கு மண் வீடெல்லாம் செய்ய வராது. காட்டி வந்து போகிறோம். என்னது பீச்சில் குளிக்கிறவே தெரியல. சில பேர் அந்த சமைச்சிட்டு சில பேர் குளிக்கிறவ அது கஜுனா பீச்சுன்னு தொடர்ச்சி தானே. அது நாங்கள் கோலம் வெளிச்ச வீட்டுக்கு போகிறனோ இல்லையோ தெரியாது. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு போகிற பாதை. இப்போ இதில் வந்து நாங்கள் கோலம் அந்த ஏரியா தான் காட்டி கொண்டு போகிறோம். இதில் டைம் வீடுகள் வந்தால் தரமாக சொல்லிடுறாங்க. இதுலேருந்து ஒரு அம்மா ஒரு ஆள் கோல் பண்ணி சொல்கிறவா, தம்பி நீ காட்டைக்கு ஒரு அந்த வீடு இருக்கா வந்த என்ன சொல்கிறவா, அது எந்த வீடுன்னு மறந்துட்டுது. அம்மா ஒரு ஆள் கோல் பண்ணி கதைச்சிருந்தவா தாங்க வீடு வந்தேன்னுலாம் சொல்லி ஞாபகம் இருக்கவா, கதைச்சது ஞாபகம் இருக்கா. நான் எந்த வீடு இதுக்கு தான் இங்கே ஒன்று நிற்கிறேன். வடிவா எனக்கு தெரியல பாருங்க. இதுக்கான இந்த ஏரியா தான் நாங்கள் அம்மாண்ட ஏரியா. அப்பாண்ட ஏதோ ஒரு முல்லாப்பில வாக்கும் அப்பாண்ட. அது அங்கால போகணும் போல, அப்படி நேராக போகணும் ஆக்கம். வடிவா தெரியாது. பழைய ஹோம் டூர் ஹோம் இருக்கோ தெரியாது. லேண்ட் டூர் தான் எடுக்கலாம். ஆனால் நான் இங்கே புறாக்கையில் நான் பிறந்தது வந்து யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி. ஆனால் அக்காவும் இங்கே பிறக்கலாம். இடம்பெயர்ந்து போன அப்புறம் தான் அக்காவும் பிறந்தவன் நினைக்கிறேன். நான் இங்கேருந்து 90ஆம் ஆண்டு 92ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்த நினைக்கிறேன். இதுலேயும் ஒரு கேணி வருது. ஆனால் கோயில் இருக்கு, அது கேணி வரும். கிராம உத்தியோக சபை. இந்த கேணியெல்லாம் நீட் பண்ணி வச்சுக்கணும். மற்றெல்லாம் பெனந்தோப்புகள் தான், பெனங்காடுகள். இது அப்படியே வெளிச்ச விட்டு போய் தானே நம்பிட்டுனாங்க. அது என்னடா கூகுள் மேப் லொகேஷன். அப்படியே வந்து இந்த இது தெரியாது. அங்கே போகல இது வரைக்கும் தான் வந்து பழக்கம். அங்கே போன பழக்கம் இல்லை. பிறகு பழகிட்டு அடிக்கடி போய் இப்படி ஒன்று கொஞ்சம் தள்ளி போதான். இப்போ நாங்கள் இதில் வந்த நாங்கள் இப்போ என்ன செய்யறோம், இதில் திருப்பி இருக்கா வெள்ளக்கை பக்கம் இருக்குல்ல, அதில் திரும்புங்க. இதுல அந்த கேணி வெட்டிருக்காங்க. இந்த காணையில அம்மா சொல்றவா சின்ன இல்லையா, இந்த காணையெல்லாம் பெரிய அளவுல தண்ணி ஓடுவான். இப்ப இப்பதான் எப்படி இருக்கு கட்டி, அது வந்து பெரிய அகலமா இருக்குமா, ஆள் இழுத்து கொண்டு போற அளவுக்கு தண்ணி ஓடுமா. இங்க இழுத்து கொண்டு போனா அந்த அப்படி அந்த ஓக்கல் இருக்குல்ல, அந்த ஓக்கலுக்கு தான் பொடி வட்டு நிக்குமா. சில மாடுகளை இழுத்து கொண்டு போகுமா மழை சீசனுக்கு. அதுக்கு
அப்படி தாழ தண்ணி ஓடும் இப்ப எல்லாம் ரோட்டுகள் போட்டாச்சுல ஓ சரி தெரியும் சமைச்சு சாப்பிட்டு கேட்க பாருங்க எங்கேயும் அம்மா வீடு அளவு வந்தாரு அப்ப எங்க இருந்தியா அதுதான் காட்ட வேண்டியதுக்கு விட்டு வந்த ஞாபகம் இருக்க வீடு அப்படியே நேரம் விடு பார்ப்போம் அன்மட்டத்துல பிடிப்போம் தாண்டி போகணும் தெரியும் இருக்க சொந்தக்காரட்ட வீட்டுக்கு செத்த விட்டு வந்து நான் இந்த கவுண்டவுன் செந்தில் படம் ஞாபகங்கள் இருக்குது அதுக்கு வேற பழைய இடங்கள் அதான் இது மட்டையில இதெல்லாம் வாய்க்கால்லாம் புறண எல்லாம் சீரமைச்சு கொடுத்து வைக்கணும் செய்திருக்கணும் போல இந்த நிகழ்ச்சி காடி காணையிலேயே இது இல்ல இது வந்து சித்தின்னு நினைக்கிறேன் இது சித்தின் இந்த காணி சித்தின் வீடு கிடக்குறாரு வீடு ஒன்று உடஞ்ச துப்புராசியே வந்து நாங்கள் இப்படியே திரும்பி போனா ஒரு முக்கோண துண்டு ஒன்று சின்ன துண்டு ஒன்று இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முக்கோணம் ஒரு வரப்போ முக்கா பரப்போ தெரியல இந்த முக்கோணம் இந்த பிடி உதவி இல்லை அங்காளி பக்கம் போட்டு பார்த்தோம் எங்கேயோ இருந்தது காணி இதாத்தான் இருக்கும் போல கிடக்குது வடிவா தெரியல பிள்ளையா சொன்ன நோண்டியா போ அங்கால கொஞ்சம் தூரம் போவாப்போம் இங்க பொய்யா மரம் எல்லாம் கிடந்த இடம் அது இப்ப இருக்கோ இல்லையோன்னு சொல்ல தெரியாது எனக்கு இதுக்கு சாத்தியப்படாது இல்ல வீடு வளவை மிஸ் பண்ணிட்டேன் ஞாபகம் இல்ல இதுக்கெல்லாம் நீங்க போயிட்டேன்னு தான் நினைக்கிறேன் கடந்து போயிட்டேன்னு தான் நினைக்கிறேன் ஒரே மாதிரி கிடக்கு கனவளம் வந்திருக்கோம் துப்புரா செய்ய வந்திருந்தாங்க கொஞ்சம் தூரம் போட்டு பார்ப்போம் ஆட்களே இல்ல இப்ப நான் நினைக்கிறேன் அது அம்மாண்ட வளவை கடந்து வந்துடுறேன் அதுவும் ஞாபகம் இல்லை அந்த வீடு இருந்தது எங்க அம்மாண்ட வளவை வீடு ஒன்றும் இல்லை அதனாலதான் ஞாபகம் இல்லை இது தாண்டி வந்தது வளவை தாண்டி இதை சுடுகாட்டுக்கு போக நினைக்கிறேன் அதை போனா காட்டு பூனை இருக்குன்னா சொன்னதுல ஒருத்தர் நம்புறாங்க காட்டு பூனை இருக்கு நான் பாத்துறேன் கோலம் வலிச்ச விட்டு போயிருக்கேன் பெரிய காதோட இருக்கு கண்டது ஒருத்தர் நம்புறாங்க இதுக்கு காட்டு பூனை இருக்கு நான் பாத்துக்கிறேன் பெரிய காது இதுண்டா பாதை ஒற்றடி பாதை கொண்டு போகுது பூனையா பாக்குறோம் எங்க போறோம்னு தெரியல ஆனா இது வந்து கோவலம் ரோட்டால போய் கொண்டு இருக்கிறோம் வெளிநாடுகள்ல வளர்க்குறோம் சில நானுக்கா கோவலத்துக்கு போய் வந்து குறுக்க ஓடினது அப்படியே ஆஸ்கலர் நல்ல பெரிய சைஸ் இதுல இது நேரா போனா கடற்கரைக்கு தான் போகுதான்ற மாதிரி கதைக்கிறவ சும்மா இருக்கா போய் பாப்போம் நேரம் ஒரு சுத்தி ஒன்று சுத்தி வேறங்க என்ன வருது கடலே பட்டிஜா கிடக்கு அது பெருசா உயரமா சிவப்புகள் காட்டுது மழை வந்து அநேகமா ஆமியில நேவியில கட்டுப்பாடு இது சுடுகாடு இது அந்த கோவளம் விடுகாடு நினைக்கணும் அப்படிதானே விடுகாடு சுடுகாடு ரெண்டு கொண்டு தானே இந்து மயானமோ இந்து மயானம் சாம்பலோட இந்து மயானமா பாருங்க மற்ற வந்து இந்த ஊருக்க செத்தப்பட்டு நடந்தா இங்க வந்து அந்திரட்டி மடங்களுக்கு வருவீங்க இங்கதான் அந்த குடு குத்துட்டு கரைக்கோணம் அந்த மாதிரி எல்லாம் வர்றவ ஓகே 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 இப்படி நாங்கள் திருப்பவோமோ இருக்கா யூட்டன் போடுவோமோ மீன் பிடிக்கிற இடம் முடிய இருக்கா இதான் நடந்தோன்னா கஜுனா பீச்சுக்கு போகலாம் போல என்ன இந்த மீன்பிடி குடிசைகள் இருக்குது குடிசை வீடு இல்லை இந்த தாங்கி ரெண்டு இந்த வேலையால் தட்டுறதுக்கு ஓகே நேவி அந்த உயர் பாயிண்ட்டும் இருக்கு போல இந்த வாட்ச் டவர் மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க வித்தியாசமா கிடக்கு பாருங்க நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் பாதனையுடன் உச்சல்ல வேண்டாம் பணம் வழங்கும் இடம் இந்த பேங்கோட மீன் சந்தை சந்தைதான் ஓகே இப்போ திருப்போமா நல்ல வேலைகள் எல்லாம் தாட்டி அந்த குடிசையில் வேலையெல்லாம் தட்டி கொண்டிருக்கணும் சரி இப்படி நாங்கள் மெயின் ரோடு போய் தொடருவோம் ஓகே இப்போ வந்து நாங்கள் ஆலடி சந்தைக்கு வந்துட்டு அப்படியே நேராக வந்து போக போகிறோம் ஆலடி சந்தையில் நேராக போனால் வேம்படி அது எல்லாம் வரும் உங்களால் தான் முல்லைப்புல அது வருமானு எனக்கு வடிவாக தெரியல எனக்கு ஊர் வடிவாக தெரியல எல்லாரும் தெரிஞ்சா சொல்லிக் கொடுங்க இதனால வந்து ஒரு புது கட்டடம் வந்து கட்டப்படுது நாங்கள் நேராக போனால் இதுக்கு போகலாம் இல்லைங்கண்ட கார்னர் கடற்கோட்டைக்கு இது பழைய காலத்து வீடு பாருங்க கொஞ்சம் மோப்புகளை பாருங்க அந்த காலத்து வீடுகள் கைவிட்டாச்சு இதுல வந்து ஒரு சந்தி வரும் அதை வேம்படி சந்தி என்று சொல்றவ இல்லை வேப்ப மரம் எல்லாம் நிறைய இருக்கும் இதுல வந்து வேம்படி சந்தி இப்ப நான் கோவலம் போனோம் இல்லவா
புதுக்கா அந்த குதிரை கொண்டு அந்த அஸ்வமேத யாகம் செய்திருந்த வந்ததுக்கு அந்த நான் திரும்பின சந்தியால் தாண்டி கொஞ்சம் தூரம் போகணும். நாங்க இங்க வந்து சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது. இதுதான் இந்த வேம்படி சந்தியான்னு சொல்றத. இதுல வந்து நிறைய கடைகள் இருக்குது. போக வந்து கடைகள் குறைஞ்சிடும். இது வந்து கிட்டத்தட்ட இப்ப கார்னருக்கு டவுன் ஏரியாவுக்கு நிக்கிற மாதிரி. இதுல கொஞ்சம் பழச கடைகள் எல்லாம் அடிக்கடி வரும். போக குறைஞ்சிடும். ஈசல் பறக்குறத கருத்து தும்பி சாரி ஈசல் என்ற தும்பி பாருங்க. இது வந்து திக்கா வீடு வரும். ஆரோண்டு ஓடுது. மேலே வந்து பழைய வீடுகள் எல்லாம் நிறைய எக்கச்சமா இருக்கும். நேர காப்பேட் விடணும், அதை சொல்ல மறந்துட்டேன். இங்கால பக்கம் காப்பேட் ஃபுல்லா போட்டு நம்ம ஃபுல்லாவும் தெரியல. போட ஒரு ஆசையா இருக்கு. துள்ள குழுக்கா இல்லை ஒன்றும் இல்லை. போற வர்ற வீடுகள் அப்படியே காட்டி கொண்டு வரேன். ஆட்டையும் வீடுகள் நிறைய பேட்ட வீடுகள் நீங்க காணொலி பார்த்து நிறைய பேட்ட வீடுகள் வந்திருந்தால் காணொலியில தாராளமாக மென்ஷன் பண்ணுங்க. எங்க வந்தேன்னு சொல்லலாம். காணொலியில வந்தேன்னு நீங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மேலோட்டமா அப்படியே காட்டி கொண்டு போறோம் பாருங்க. நிறைய பேருக்கு வந்து ஊர்ல வந்து போறோம். அப்படிலாம் நிறைய பேர் நிறைய வீடுகள் கட்டி கொண்டு இருக்கிற காரணம் நிறைய வீடுகள் வந்து கட்டப்பட்டு கொண்டு இருக்கும் புதுசு. அதாவது வந்து இந்த வெளிநாட்டுல இருந்து பிள்ளைகளெல்லாம் செட்டில் ஆன பிறகு வந்து இங்க இருக்கலாம்னு யோசிச்சு கட்டுறவ. நாங்க ஒரு கொஞ்சம் தூரம் இதால போறோம். போயிட்டு திருப்பி கொள்ளலாம்னு நினைக்கிறேன். காவலி ஆள் லெந்தா போடலான்னு தான் யோசிச்சேன். இப்ப மத்தியானக்கா போட்டா பாக்குற ஆளுக்கு போர் அடிக்குது. லெந்த் ஆயிட்டுது. அதாலதான் அந்த ஒரு ரீசனால தான் கட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வர போகுது. கணேசா பல்வேறு வாணிபமா. இதுல ஒரு கோயில் ஒன்று தானே, நல்ல ஒரு பெயிண்டிங். பிள்ளையார் கோயில் உண்டு பாருங்க. ஸ்ரீ கற்பக விநாயகர். இதே ஒரு அளவட்டியில ஒரு இதே கலர்ஸ்ல பாத்தாங்க ஒரு சிவன் கோயில் உண்டு. அதுல கடை தொகுதிகள் வருது. கடை தொகுதிகள் நிறைய வருதுன்னு வந்து வயல்கள் வருது பாருங்க. இப்பதான் விளைச்சல் ஆரம்பிச்சு வந்தோன்றுக்கு தான் நெல்லுகள் உயர்ந்து கொண்டிருக்குது. ஆனா மழை தொடர்ச்சியா பெய்தால் நெல்லுகள் மழக தொடங்கிடும். கொஞ்சம் நெல் உயரும் பிறக்கும் மழை வெயிட் பண்ணி பெய்தால் அதெல்லாம் இருட்டுப்பட்டி கொண்டு வருது. மழை என்று சொல்லி இருந்தவன் நான் பேருந்து தாளமுக்கம் எல்லாம் சொல்லி நான் நெல்லாம் கழிச்சு போட்டிருந்தான். ஆனா பிறகு பார்த்தா இப்ப காத்து மாறிட்டு இப்ப வெயில் இருக்குது பாருங்க. ஸ்கூல்கள் முடிஞ்ச பிள்ளைகள் வீட்டா போய் கொண்டிருக்கிறோம். ஒரு அமைதியான இடம். அவ்வளவுக்கு ஆக்கள் இல்லை. அது மேல இதுல காப்பேட் போட்டது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அங்காலயம் போட்டுட்டா அங்காலயம் போய் வர்ற மக்களுக்கு ஒரு அசௌகரியம் இருக்காது. வெள்ளம் நின்றாலும் ஒரு அசௌகரியம் வந்து இருக்காது. அந்த வடிகால பென்சீல் பண்ணி கொடுத்து ஒரு காப்பேட் போட்டோடைய நிம்மதியா வந்து போய் வரலாம் ரோட்டால. அதுல கடை வச்சுக்கிறாங்களுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். கடைக்குள்ள வெள்ளங்கள் போய் வராம ஒரு நிம்மதியான ஒரு இதா இருக்கும். இங்க அப்படியே காப்பேட் முடிஞ்சிடாரு. எவ்வளவு காய்ச்சி கொண்டு வர காப்பேட் முடிஞ்சது. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் போடுறீங்க. இருக்கலாம் நினைக்கிறேன். அப்படித்தானே பார்த்து போடுறவன். புதுங்க தொடங்க போகுது. ஓகே, இப்ப நாங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு இன்னொரு 1 கிலோமீட்டர் கிட்ட போயிட்டு நான் நிறுத்திக் கொள்றேன். இதால என்ன பஸ் போகிறது, இது என்ன இடம் என்று நாங்கள் பார்க்கணும். இதுல வந்து ஒரு விபத்தவால் பாருங்க. இது வந்து 82 போகுதுன்னு இந்த ரோட்டால. உங்கள் வரைக்கும் போகுது போல. இதால ஜெட்டி போலாமா இல்லையே? ஜெட்டிக்கு அங்கால போறது என்னன்னு தெரியல. அது தெரிஞ்சாக சொல்லிடுறோம். இப்படி வந்து நிறைய இது வருது. ரோட்டும் வந்து நல்ல பரவாயில்ல. அந்த மெயின் ரோட்டுக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல. அந்த பெருசா அந்த வாகன போக்குவரத்து அடிக்கடி வரும் அந்த மாதிரி தெரியல. அது கிராம உத்தியோகத்தர் சபையான இருக்கு பாருங்க. இப்படி வந்து நானும் கதைக்காம அப்படியே வேற ஒரு அமைதியான இதுக்காக போற மாதிரி இருக்கும். அந்த காத்து தத்தம் வந்து உஷ்ணோடு வரும். ஆனா ஒரு அமைதியான இதுக்குள்ள போற மாதிரி இருக்கும். இதுல என்ன ஒரு முன்பள்ளி வருதோ, வியாவில் முன்பள்ளி, வியாவில் சின்ன சமூக நிலையமா. இதுக்கு நீங்க ஒரு வீடியோ எடுத்தீங்க, பெண்கள் மட்டும் மீன் பிடிக்கிற அந்த ஜெட்டி போகணுமே. ஏதோ ஒரு பேர் என்ன, அது பேர் வருது இல்லை எனக்கு. விடியல போகுது. நீங்க பாருங்க, இதுல ஒரு கோயில் உண்டு. கோபுரம் எல்லாம் கட்டப்பட்டு கொண்டிருக்குது. கணபதீஸ்வர குருக்கள் நூலகமாம்.
இது என்னது பிள்ளையார் கோயிலோ அம்மன் கோயிலோ சனீஸ்வரர் இல்ல ஐயனார் கோயில் தும்பி கொண்டுக்குள்ள ஆயிட்டா அதுல முன்னுக்கு ஐயனார் தான் குந்துறது. அப்பதான் அதுல ஒரு சிலை ஒன்று வச்சிருக்குது. நல்ல சூளேக கோயில் இருக்குன்னு இன்னும் ஒரு 100-150 மீட்டர் போயிட்டு நாங்கள் நாடைய நிறைய செல்வோம். வந்து நாங்கள் இதுக்கு வந்து ஆள் நடமாட்டமே இல்லையா இரவுல போய் அந்த மன்னார் வீதிகள்ல போற மாதிரி தான் இருக்கு. தனியும் ஒரு ஆட்கள் ஒருத்தரும் இல்லாம போற மாதிரி ஓடு தள்ளி போடும். இது காப்பேட்டம் இல்லை நித்திர வராது. இருப்பினும் நான் குறைவு அந்த நடமாட்டம் குறைவா தெரியுது. சைலண்டா இருக்கணும். அமைதியா என்னென்ன அவசர தேவைகளுக்கு கொஞ்சம் சிரமப்படணும். அம்மா மேல தாண்டி போய் நான் காணொலி அதுதான் வசதி அங்காளி வகங்கள் வசதிகள் கூடாட்டு தான் விட்டுட்டு போனது. ஆனா இதுக்கு நிறைய பேர் வந்து குடியேறி நாங்களே நினைக்கிறேன். பிறகு வந்து காணொலி வந்து நிறைய விஷயத்துல போறோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இன்ட்ரோல சொல்லியிருந்து நாங்கள் கேன நேரம் நாள் போடுவோம்ட்டு. ஆனால் விலைக்கு ஒரு யோசனையா இருந்தது. அவ்வளோத்துக்கு பார்ப்பீங்களான்றது என்ன போர் அடிக்க தொடங்கிடும். முதல் நேரம் பார்க்குறதா என்ன படம் மாதிரி பார்க்குறான்னு ஒரு யோசனை இருக்கு. அதில் வந்து நான் எங்கள்கிட்ட வந்து நிறுத்தி கொள்ள போகிறேன். பிறகு உங்களுக்கு பார்க்கணும் நாங்கள் பக்கத்தில் எதுவும் பார்க்கணும்னு ஆசை இருந்தால் அந்த இடங்களையும் வந்து உள்ளூர்களுக்கு எதுவும் பார்க்கணும்னா அதிலையும் சேர்த்து வந்து போட்டுக்கொள்ள இருக்கும். யாரும் பார்க்கணும்னு எதுவும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ல தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம். குரல் என்னடா இப்படி எதுவும் அடி வாங்கன்னு யோசிக்கிறேன். செஞ்ச பைக் கொள்ளுங்க பொருள் கதை கேட்க வந்து ஒரு சத்தம் கேட்குது. அதெல்லாம் அந்த பிரச்சனை. ஓகே, இதோட நான் இந்த காணொலியை இந்த சொல்லுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம ஜெஃப்னா தனுஷ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பாய்.